ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, ஜூன் 28, 2024. நாம் அனைவரும் வெற்றி ரத்தினங்களாக ஆக வேண்டும். மாலை என்பது 108 மணிகளுடையதாகும். யார் மாயை மீது வெற்றியடைந்தார்களோ இது அவர்களது நினைவார்த்தமே ஆகும். அவர்கள் மாயையினுடைய அனைத்து சொரூபங்களையும் வெற்றியடைந்து விட்டார்கள். இதிலும் வரிசை கிரமமாக இருக்கிறார்கள். சிலரோ நொடியில் மாயையை வென்று விடுகிறார்கள். ஆனால் இன்னும் சிலரோ மாயையினுடைய ஞானத்தையே மறந்து விடுகிறார்கள். அவர்கள் மாயையே அறியாதவர்களாகி விடுகிறார்கள். அவர்கள்தான் அஷ்ட ரத்தினங்கள் ஆவார்கள். மற்றவர்களோ மாயை வந்த பின்பு வெற்றியடையக்கூடியவர்கள். அதிலும் சிலர் விரைவாகவே வெற்றியடைந்து விடுகிறார்கள். சிலருக்கு சிறிது நேரமாகிறது. வரிசை கிரமமாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த மாலையில் கடைசி மணியாக இருப்பவருக்கு கூட சிறிது மாயை வருகிறது. பின்னர் உடனடியாக வெற்றியடைந்து விடுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களே அந்த வெற்றி மணி மாலையில் இடம் பிடிக்கிறார்கள். எனவே நாம் அனைவரும் திடமான எண்ணத்தை உருவாக்குவோம். காமம், கோபம், பேராசை, பற்றுதல், அகங்காரம், வெறுப்பு, பொறாமை, அலட்சியம், சோம்பல், பகைமை உணர்வு, இப்படிப்பட்ட 10 விகாரங்களையும் வெற்றியடைந்து நாம் உண்மையாக விஜயதசமி கொண்டாட வேண்டும். அப்போது நாம் பூஜைக்குரியவராக ஆகிவிடுவோம். பாபா கூட என்ன விரும்புகிறார் என்றால், விரைவாக எனது குழந்தைகள் வெற்றிமணி மாலையின் மணிகளாக ஆகிவிட வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த வெற்றிமணி மாலையில் வரக்கூடிய மணிகளை நினைவு செய்து பக்தர்கள் கூட பிரச்சனைகளிலிருந்து விடுபடுகிறார்கள். இது சங்கம யுகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பலனாகும். யார் உயர்ந்த முயற்சியாளர்களோ, யார் மிக உயர்ந்த தபஸ்விகளோ, அப்படி பல ஆத்மாக்கள் மறைமுகமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சங்கம யுகத்தில் அவர்கள் தனது மனதில் ஒரு சித்திரத்தை உருவாக்க வேண்டும். நான் பாபா கூறியிருக்கும் விஷயங்களையே உங்களுக்கு கூறுகிறேன். நான் ஒரு விசேஷமான ஆத்மா, கிரீடம், சிம்மாசனம், திலகம் அணிந்தவன், சுயமரியாதை நிறைந்தவன். அதாவது நீங்கள் சுயராஜ் அதிகாரியாக ஆகிவிட்டீர்கள். கிரீடம், திலகம் மற்றும் சிம்மாசனம் உடையவர்கள். நான் ஒரு விசேஷமான ஆத்மா என்று சிந்தனை செய்யுங்கள். நான் பாப் தாதாவின் முதல் படைப்பாவேன். முதல் படைப்பு என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. தாய் தந்தை எப்படிப்பட்டவர்களோ அவர்களது முதல் படைப்பு அப்படியே இருக்கும். நான் பாப் தாதாவின் இதய சிம்மாசன அதிகாரியாவேன். நாம் பகவானுடைய இதயத்தில் இருக்கிறோம். அதாவது அவர் நம்மை மிகவும் நேசிக்கின்றார். நாம் கல்ப மரத்தின் வேர்களில் இருக்கின்றோம். நாம் வேர்களில் அமர்ந்திருக்கக்கூடிய பூர்வீகமான மற்றும் பூஜைக்குரிய ஆத்மாக்களாவோம். நம் மூலமாக கல்ப மரத்தின் அனைத்து ஆத்மாக்களுடைய பாலனை நடந்து கொண்டிருக்கிறது. நான் பரமாத்மா படைப்பாவேன். கவலையற்ற ராஜா ஆவேன். டபுள் லைட் கிரீடதாரியாவேன். மேலும் பரமாத்மாவிற்கு பிரியமானவனாவேன். இப்படி ஓர் அழகான சித்திரத்தை நாம் உருவாக்கி கொள்வோம். என் தலை மீது இரட்டை கிரீடம் இருக்கிறது. தூய்மை தன்மையின் ஒளி கிரீடம், மனதின் லேசான தன்மையின் கிரீடம். நான் சுயராஜ்ய அதிகாரி. எனக்கு நானே எஜமானன். மனம் மற்றும் புத்தியை எனது கட்டளைப்படி வழிநடத்தக்கூடியவன். இவ்வாறு தன்னை பற்றிய ஒரு உயர்ந்த சித்திரத்தை மனதில் உருவாக்கி கொள்ளுங்கள். நான் பகவானுடைய முதல் படைப்பாவேன். இது மிகுந்த ஆழமான விஷயமாகும். அவர் அனைவரிலும் முதன்மையாக நமக்கே அன்பு வழங்கியிருக்கிறார். தனது சக்திகள் அனைத்தையும் வழங்கியிருக்கிறார். அவர் தனது வரங்களை நமக்கு கொடுத்து அலங்கரித்திருக்கின்றார். மேலும் நாம் அவரது காரியத்தினை நிறைவேற்றுபவர்களாவோம். பாபா தனது காரியத்தை நம்மிடம் ஒப்படைத்திருக்கின்றார். யார் தன்னிடம் எந்த சேவையும் இல்லை என்று நினைக்கிறார்களோ அவர்களிடம் கூட இந்த உலகிலுள்ள ஆத்மாக்களுக்கு சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை பரவச் செய்து அவர்களது துக்கங்களை போக்கக்கூடிய பொறுப்பு இருக்கிறது. அனைவருக்கும் நல்ல அதிர்வலைகளை பரவச் செய்து தடைகளிலிருந்து விடுவிப்பது, இப்படிப்பட்ட பெரிய காரியங்கள் நமக்கு கிடைக்கப் பெற்றிருக்கின்றன. இவற்றை பற்றி சிந்தனை செய்வோம். யார் சிந்தனை செய்கிறார்களோ அவர்களே உயர்ந்த முயற்சியாளர்களாக ஆகிறார்கள்.
அதாவது யார் நினைவு சொரூபமாக இருக்கிறார்களோ அவர்களே சிறந்த முயற்சியாளர்களாகிறார்கள். ஏனென்றால் நாம் உயர்ந்த நினைவுகளில் இருக்கும்போது அந்த அளவிற்கு உயர்ந்த சொரூபத்தில் நாம் இருக்கிறோம். மேலும் நம்மிடமிருந்து கல்ப மரத்திற்கு சக்தி வாய்ந்த அதிர்வலைகள் கிடைக்கப் பெறுகின்றன. இவ்வாறு தண்ணீர், உரம் ஆகியவை மரத்திற்கு அவசியமாக இருக்கின்றது. அதுபோன்றே நம் மூலமாக இந்த கல்ப மரத்திற்கு சூக்ஷ்மமாக பாலனை கிடைத்து கொண்டே இருக்கிறது. எனவே நாம் அப்படிப்பட்டதோர் சூக்ஷ்மமான சித்திரத்தை உருவாக்குவோம். சுயமரியாதை நிறைந்தவராக ஆகிவிடுவோம். நான் பகவானுடைய முதன்மையான படைப்பாவேன். இவ்வாறு முயற்சி செய்தோமானால் நாம் அவசியம் வெற்றிமணி மாலையில் வந்து விடுவோம். மாயை மீதான நமது வெற்றி நிச்சயிக்கப்பட்டதாகும். முதலிலேயே நிச்சயிக்கப்பட்டதாகும். இதனை நினைவில் கொண்டு நமது முயற்சியில் முன்னேறுவோம். ஓம் சாந்தி.